ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பேசப்படுற விவகாரம் சீமான் அவர்களோட அந்த நடிகை புகார் கொடுத்தது, அது குறித்தான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு மேம். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஆதரவாகவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு அவர் என்ன ஒரு பேசியிருந்தாருன்னா, ப்ரெஸ் மீட்டில் பெரியார் சொன்னது தான் நான் செஞ்சேன், இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். கடுமையான வார்த்தைகள் விஜயலட்சுமி குறித்தும் கடுமையான வார்த்தைகளை விட்டுருந்தாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன மேம்? இப்போ சீமானவர்கள் சமீபத்திய பேச்சுகள் குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க மேம். இப்போ சீமானுடைய கருத்து சரியான கருத்து ஃபர்ஸ்ட் கிடையாது. பெரியார் எந்த அடிப்படையில சொன்னார்ன்றது வீரமணி தெளிவா ஏற்கனவே அந்த அவர் காணொலியில பேசும்போது சொல்லியிருக்காரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, திருமணம் ஆன உடனேயே தம்பதிகள் மணமக்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க ஒருவருக்கு ஒருவரான புரிதலுக்கு அடிப்படையில அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை தொடரத்துக்கு சில காலம் எடுத்துக்கணும். அந்த காலகட்டத்துல நீங்க சந்தோஷமா இருங்க பொருட்படத்தான் பேசுறாரு. அதே சமயம் அவரு வாழ்ந்த காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொள்வது வழக்கமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் 5க்கு மேற்பட்ட குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அதிகமான பாரத்தை எல்லாம் சுமக்க கூடாது. ஒரு இவ்வளவு குழந்தைகள்லாம் இருக்கிறது கர்ப்ப கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும். 1 அல்லது 2 குழந்தைகளோட நிறுத்திக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அறிவுறுத்துறாரு. அது சொல்ற விஷயம் அவரு பெண்ணியம் சார்ந்த பிரச்சார பணியை எப்ப முன்னெடுக்க ஆரம்பிச்சாரோ அப்போதிலிருந்து இது சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை. இப்ப பாத்தீங்கன்னா அது பெரியார் சொல்றபடி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் 1 குழந்தை 2 குழந்தை அதுக்கு மேல பெத்துக்க மாட்டாங்க இல்லையா? அது அளவுக்கு அதிகமான குழந்தைகள் இருப்பது அதெல்லாம் ஒரு பெரிய பாரம்ன்ற பொருட்படத்தான் பெரியார் உணர்றாரு. தாம்பத்திய வாழ்க்கையில கூட அவங்க ரொம்ப சுதந்திரமாவும் நல்ல ஒரு புரிதலோட அவருக்குள்ள அந்த இணக்கமான இருந்த ஒரு உறவில பிறகு அடுத்த கட்டமா ஒரு குழந்தை பெற்று கொள்வதை குறித்து நீங்க யோசிக்கணும்ன்ற அடிப்படையில் தான் அவரு திருமணம் நிகழ்வுக்கெல்லாம் போய் பேசும் பொழுது மணமக்களுக்கிட்ட இந்த மாதிரி இதையெல்லாம் பேசுறது சொற்பொழிவா இருக்கு. அதெல்லாம் விடுதலை குடியரசு எல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. அது பல பெரியார் 500க்கும் மேற்பட்ட திருமணம் நிகழ்வுல கலந்திருக்காரு. எல்லா இடத்துலயும் பேசுற விஷயங்கள் நிறைய வேற வேற தகவலா இந்த மாதிரி தகவலா சொல்றாரு. இதேதான் வீரமணி அந்த பேட்டியில சொல்றாரு. அத சீமான் அவரு ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிறாரு. எப்படின்னாக்கா, முதல்ல சீமான் நீங்க பார்க்கும் பொழுது அவர் இயக்குனர் கிடையாது. இப்ப ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர். அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருப்பவர் அவருக்கான ஒரு பொறுப்புல இருந்து பேசணும். அந்த பொறுப்புல இருந்து விலகி பேசும் பொழுது அவர் வழி நடக்கிற தம்பிகள் சார்ந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் வச்சிருக்காரு இல்லையா? அவர்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அண்ணன் சொல்றது சரியா? அப்ப இதைத்தான் பெரியார் சொல்லியிருந்தாரான்னு அவங்க தப்பா கருத்தை உள்வாங்குவாங்க. இப்போ சீமான் இருந்த வாழ்க்கை முறை என்பது லிவிங் டுகெதர்ல இருந்தார். அப்போ நாம ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்கும் பொழுது இருவர் இணங்கித்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அது அந்த நடிகை விஜயலட்சுமியும் அதுக்கு இணங்கித்தான் 2 பேருடைய இணக்கமா அந்த வாழ்க்கை இருந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் நாங்க எவ்வளவு காலகட்டம் வாழ்ந்தோன்றதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒருத்தர் இவர் 6 மாசம்ன்றாரு, அவங்க பல வருடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவங்களுடைய பல தரப்புல இருந்து பார்க்கும்பொழுதும் நடிகை விஜயலட்சுமி அவருக்கு ஒரே நிலைப்பாட்டுல அவங்க இந்த விவாதத்தை எப்போதுமே முன்னெடுத்தது கிடையாது. அது வேற ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் சீமான் இவ்வாறான வார்த்தை முன்னிறுத்தி பத்திரிகையாளருக்கு முன்பு பேசுவது சரியான போக்கு கிடையாது. அதை நான் விமர்சனத்துக்கு உட்படுத்துறேன். ஆனால் லிவிங் டுகெதர் வாழ்க்கையை முற்போக்காளர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் எப்பொழுதும் இருக்கிற இந்த முற்போக்குவாதிகள் சீமான் விவகாரத்தில் செய்ய முற்பட்டது மோசமான ஒரு அரசியல். பெண்கள் பாதிக்கப்படும் போது பெண்களுக்கு ஆதரவா தானே இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், பெரியாரிய இயக்கங்களா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சீமானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல தானே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. இப்போ நான் பிரான்ஸ் பாத்தீங்கன்னா சமூக செயல்பாடுறாக பெண்ணி அமைப்புல செயல்படுறோம் நாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பாலியல் பிரச்சனை, பாலியல் விவகாரங்கள் சட்ட ரீதியாக நாங்க எப்படி அணுகிறதுன்னும் போது
அந்த பெண்கள் குடுக்கிற புகார வந்து நாங்க சரி பார்த்துப்போம். சரி பார்த்தின பிறகு தான் எங்க பெண்கள் அமைப்பே அந்த புகாரை வந்து காவல்துறைக்கு அனுப்புவதோ, அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எங்க இயக்கம் சார்ந்த பெண் வழக்கறிஞர்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சட்ட போராட்டத்த நடத்தவோ முன்னெடுப்பாங்க. ஆனால் இவர்கள் ஏன் இவ்வளவு நான் வந்து இப்ப லூலு விவகாரம் அந்த பாதிக்கப்பட்ட குழு பெண் என்கிட்ட வந்து அவங்க அன்னைக்கு தான் வந்து என்ட்ட கேட்கறாங்க. அந்த ஆதாரம்லாம் குடுக்கும்போது தான் நான் அத சரி பார்த்துட்டு 2019ல அதுக்கு பிறகு தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இல்லாட்டினா நம்ப ஆதாரம் அந்த சொல்ற பெண் வந்து சரியான தகவல நம்மகிட்ட குடுக்குறாங்களான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அந்த உறுதிப்படுத்துற எண்ணம் எனக்கு இருக்கு. நான் வந்து இதுல அரசியல் செய்யணும்னு நெனைக்கல. பெண்களுக்காக உண்மையான அ பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நம்ம பேசுறோம்னாக்கா, முதல்ல அவங்களுடைய அந்த பாதிப்புக்கப்பட்ட பெண்கள் சொல்லி நிக்கிறவங்க நம்மளுக்கு முன்னாடி வைக்கிற கோரிக்கைய வந்து கவனமா ரொம்ப அலசி ஆராயணும். அப்படிதான் வந்து பிரான்ஸ்ல வந்து பெண்கள் அமைப்புல செயல்படுற நாங்க, அந்த பெண்கள் விவகாரத்த பார்ப்போம். சில இடங்கள்ல வந்து அது பெண்கள் வந்து ஆண்கள் சரியா செயல்பட்டுருப்பாங்க. பெண்கள் தவறான நோக்கத்தோட ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக அந்த ஆண் மீது குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களுக்கு முன்பு பிரான்ஸ்ல பாண்டிச்சேரிய சார்ந்த ஒரு தமிழர், அ அங்க வந்து வொர்க் பண்றாரு அவரு. ஒரு பாண்டிச்சேரி தமிழர் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய விவகாரத்த நான் சொல்றேன். அதுல வந்து ஒரு வெள்ளைக்கார பெண் வந்து அந்த இதுல வந்து அந்த நினைவு நினைவு சின்னங்கள் வச்சுட்டு பாதுகாக்கிற மியூசியம்ன்ற அந்த இடத்துல வந்து தற்காலிக பணியாளராக வேலைக்கு வந்து நியமிக்கப்படுது. அந்த வேலைக்கு வர்றவங்க வந்து பிரெஞ்சு பெண். அந்த குழுவுக்கு அந்த குழுவுக்கு வந்து ஒரு ஷெஃப் இதுவா இருக்கிறவர் வந்து பாண்டிச்சேரி தமிழர். அப்ப அவங்க கூட வந்து இவங்க ஒரு செக்ஸ் தொடர்புல இருந்திருக்காங்க போல. அது அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த அ அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து இது டாய்லெட் போகும்பொழுது அவர் தன்கிட்ட வந்து அத்துமீறி இப்படி நடந்துக்கினாருன்னு ஒரு குற்றச்சாட்ட வச்சு, அத வந்து புகார குடுக்கும்போது எங்க கிட்ட வந்து அவங்க டெஸ்ட்டுக்குலாம் போயிருக்காங்க. அவருடைய விந்துக்கள் சார்ந்த இது டெஸ்டிங்லாம் போய் எல்லாத்தையும் கரெக்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிளைனிங்கா எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட மேத்ஸ்ல வந்து வச்சாங்க. அப்பவே எங்களுக்கு அது ஒரு டவுட் வந்தது. என்ன இது பாதிக்கப்பட்டவருடைய பெண்ணுடைய நடவடிக்கை மாதிரி தெரியலையே! எல்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து வச்சு மேத்ஸ்ல எடுத்துட்டு வந்து ஆவணங்கள்லாம் வைக்கிறாங்களே! அப்டின்னும் பொழுது, ஆ அது கண்டிப்பா நம்ம வந்து காவல்துறைக்கு பேசுறதுக்கான உதவிகள் நாங்க செய்றோம்னு அது காவல்துறைக்கு எடுத்துட்டு போகப்பட்டது. இதுக்கு இடையில வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பணியிடத்துல இப்படி ஒரு இது வந்ததால, அவங்களுக்கு வந்து அந்த பணிய வந்து தற்காலிக பணிக்க வந்து நிரந்தரமாக்கிட்டாங்க. நிரந்தரமா ஆக்கும் பொழுது, அந்த தமிழர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, இவங்க வந்து என்கிட்ட வந்து திட்டமிட்டு இவங்க விருப்பத்தோட வந்து செஞ்சுட்டு, நான் வந்து ஏதோ பலாத்காரத்துக்கு உட்படுத்த மாரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கான ஆவணங்கள்லாம் வந்து வீடியோ இதெல்லாம் வந்து மாட்டுறாங்க. அந்த பெண் மாட்டும் பொழுது, தன்னுடைய வேலையை தற்காலிக வேலையை நிரந்தரப்படுத்திக் கொள்வதற்காக தான் இவ்வளவு வேலைலாம் செய்றாங்கன்னும்போது, அந்த வேலைய வந்து பறிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்கள் கிட்டயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப நம்ம எப்படி அணுகணும்? அப்படித்தான் நான் அந்த மாதிரி செயல்படுற ஒரு பெண்கள் அமைப்புல கிட்டத்தட்ட 28 வருஷமா இருக்கோம். அனுபவங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில என்னுடைய பார்வை இருக்கு. இப்ப எங்களுடைய யூரோப்பியால வந்து பெண்ணிய பார்வை எப்படி இருக்குன்னா, பெண்ணியம் சார்ந்தது. பெண் உடல் சார்ந்தது. அதுக்குள்ள அரசியல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஆளும் கட்சியா, எதிர்த்தரப்பு கட்சியா, வன்மமான நோக்கத்துக்காக இத எடுத்து முதன்மைப்படுத்தி பேசுவதா, அதெல்லாம் வந்து இங்க செய்யறதுக்கு யூரோப்ல செய்யறதுக்கு சாத்தியம் கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. இல்ல நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன புகார் குடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில சுபவி அவர்கள்ட்ட இப்ப செய்தியாளர்ட்ட கேட்கும்போது, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம். பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் பாதிக்கப்பட்டாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு பதில் குடுத்திருந்தாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்ப வந்து நான் இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ஒரு பெண்கள் அமைப்புல செயல்படுறவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க சரியான செயல்பாட்டுல இருக்காங்களான்றது வந்து அதனுடைய கூறுகள் வந்து பெண்ணியம் அடிப்படையில தான் எல்லா இதுவும் வரும். அதுல வந்து அரசியல் வந்து முதன்மைப்படுத்தப்படாது. பெண்களுக்கான பிரச்சனை, பெண்களுக்கான தீர்வுகள்ன்றது வந்து நேர்மையா இயங்குகிற இயக்கமாகத்தான் முதல்ல பெண்கள் அமைப்பு தங்களை வளர்த்தெடுக்கணும். நீங்க சொல்ற சீமானோ, அல்லது சுபவி போன்றவர்களோ, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கு. இதுல வந்து சீமான் வந்து இப்ப வந்து நான் பெரியாரிஸ்ட்ன்னு சொல்றது கிடையாது. அவருடைய பெண் விடுதலை கருத்துக்கள் குறித்து இதுவரைக்கும் வெளிப்படையான அவருடைய கட்சி சார்பான அறிக்கை வரைவுகள் கிடையாது. ஆனா சுபவி வந்து தன்னை பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லும்போது, அவரு
பெரியார் பேசிய பெண் விடுதலை கருத்துக்கள்லாம் மேடையில பேசிட்டு இருக்க ஒரு நபர். அப்ப அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. அவருக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா, அந்த கொள்கை அடிப்படையில செயல்பட்டாரா? இப்ப உதாரணத்துக்கு தொடர்ந்து 5 வருடமாக சுபவி மீது பாலியல் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கேன். அத அவருடைய பக்கத்துல இருக்கிற அவருடைய ட்விட்டர்ல அவர் பேர டேக் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கேன். அப்பலாம் 5 வருடமாக எந்த பதிலும் அவர் சொல்லாதவர். என்னன்னாக்கா, இந்த இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா, தமிழச்சியுடைய நிலைப்பாடு வேற மாதிரியா வரும். அடுத்த கட்ட விமர்சனங்கள் உருவாகும். சமூக ஊடகங்கள்ல பல தரப்பட்ட நபர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சுபவிக்கு எதிரானவர்கள்லாம் தங்களுக்கு சாதகமாக அத மாற்ற முற்படுவாங்க. எப்படியெல்லாம் அந்த ஆணாதிக்க சிந்தனையோட அவரு வந்து ஒரு அரசியல் அணுகுறாரு, பேசுறாரு. இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிற கேள்விக்கு அவரு அழகான ஒரு விளக்கத்த குடுத்தா, அவர் வந்து நேர்மையான கொள்கைவாதி, ஒரு கருத்தியல் அடிப்படையில பேசுற உரிமை கொண்டவர். இப்ப இவங்கலாம் வந்து என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, Facebookல பேசறத நினைச்சிட்டு இருக்காங்க. இவர்களை விட நான் வந்து ஒரு வலிமையான இடத்துல ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டாளராகவும், யுனெஸ்கோ பெண்கள் அமைப்பு செயல்பாட்டாளராகவும் இருக்கிற ஒரு நபராகிய எனக்கு, ஒரு பெண்ணிய பிரச்சனையை எப்படி அணுகுறதுன்னு எனக்கு தெரியும் பொழுது, அப்ப பெரியாரிய கருத்தியல் உள்வாங்கிய இவருக்கு கொளத்துமணிக்காக இருந்தாலும் சரி, சுபவியாக இருந்தாலும் சரி, சுந்தரவல்லி போன்றவருக்கெல்லாம் அந்த கருத்தியல் வரணும். ஆனா கருத்தியல் பின்னுக்கு தள்ளப்படுது. கருத்தியல் பின்னுக்கு தள்ளப்படுவதன் நோக்கத்துக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழச்சி அவதூறு செய்யணும்ன்ற ஒரு முடிவுல அந்த காலகட்டத்துல இருந்தவங்க. அந்த லூலு விவகாரத்துல இருக்கிற பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றும் பொருட்டு சுபவி செயல்படுறாரு. இன்றளவு என்னுடைய கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தாக்கா, கொளத்தூர்மணி, சுந்தரவல்லி, சுபவி எல்லாரும் வந்து காவல்துறையில போய் உட்காரணும். விசாரணைக்கு சிறையில வச்சு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. இதையெல்லாம் அவங்களால கற்பனை கூட பண்ண முடியல. இதையெல்லாம் போய் சிக்கி நம்ம சின்னாபின்னமாயி நாசமா போறத விட, தமிழச்சி கேஸ் இந்த பொதுநல வழக்கு கேஸ் எடுத்துட்டு வராமலே பார்க்கலாம்னு இருக்காங்க. இதுல 20க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. என்னை வந்து சென்னையில சைபர் கிரைம்ல விசாரிக்கும்போது சென்ற வருடம் இந்தியாவுக்கு வந்து 3 மாசம் தங்கியிருந்தேன். அப்ப என்ன விசாரணைக்கு உட்படுத்த பொழுது, நான் எல்லா தகவலும் சொல்லி, இதுல கொளத்தூர்மணி, சுபவி, சுந்தரவல்லி பேர்லாம் சேர்க்கணும்னும் பொழுது, இருங்க இப்ப வேண்டாம், சேர்க்க வேணாம். நாம வந்து எதிர் தரப்ப வந்து விசாரணைக்கு உட்படுத்திட்டு சேர்க்கலாம். அப்ப சேர்க்கறதுக்கான சட்ட ரீதியான உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி, என்ட்ட அதுக்கு முன்னாடியே வந்து சைன் வாங்குனாங்க. சைன் கேட்கும்போது நான் வந்து திரும்பவும் கேட்டேன். ஏன் வந்து அவங்க பேரை இப்பவே சேர்க்கக்கூடாதுன்னு. நாங்க வந்து இது விசாரணைக்கு உட்படுத்துறோம். அடுத்த கட்டமா அவங்க பேர்லாம் சேர்க்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் 2021ல 22ல இன்னொரு கேஸ் போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தரவல்லி என்னை குறித்து ஆபாசமாக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ட்வீட் பண்ணியிருந்தாங்க. பெரியார் சரவணுக்கும் எனக்கும் ஒரு காதல் இருந்தது. அந்த காதல்ல எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரத்தை பொய்யாக தமிழ் சமூகத்துக்கு முன்பு பரப்புரை செய்றாங்க. அப்ப அது தொடர்பாகவும் நாங்க வந்து காவல்துறையில புகார் செஞ்சிருந்தோம். சென்ற வருடம் அதையும் வந்து நானே வந்து காவல்துறை அதிகாரியை சந்திச்சு, சுந்தரவல்லி பென்டாக் இவர் வந்து திமுகவுடைய ஐடி விங் சார்ந்தவர். இவர் வந்து என்னுடைய படங்கள்லாம் வெளியிட்டு ரொம்ப மோசமாக பேசி, இரட்டடிப்பு செய்தலா தகவல் பேசினாங்க. இவங்க மேலாம் வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லும்போது சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்து, இப்ப அடுத்த கட்டம் வந்தா இது எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு உட்படுத்தணும். அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அவங்களுடைய நிலைப்பாட்ட சுந்தரவல்லி திமுக ஐடி விங் சார்ந்தவங்களா பேசணும். அப்ப இது ஒரு பெரிய அரசியலா மாறிட்டு போகுது. ஒரு பெரிய பதட்டத்தை வந்து உருவாக்குது. இவர்கள் எல்லாம் பொதுவுல வந்து எப்படி என்னுடைய இமேஜ வந்து மாத்த முற்படுவாங்கன்னா, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இவங்க வந்து பிஜேபி கைக்கூலி அப்படின்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் பேசிட்டு இருக்கேன். பாலியல் விவகாரம் தொடர்பான ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாமே வந்து என்னுடைய Facebookல 400க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் வச்சிருக்கேன். அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுது, இதன் மூலியமாக சென்னையில இருக்கிற ஹைகோர்ட் வழக்கு த அது நீதிமன்றத்துக்கே போகல. என்னன்னா, சென்ற வருடம் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது, பெஞ்ச் அமர்வு தான் அவங்களுக்கு முன்னாடி தான் நான் தான் வந்து இந்த வழக்குல ஆஜராகி நான் பேசுறேன். அப்போ நான் இத குறித்து பேசும்பொழுது, அப்பொழுது கூட திட்டமிட்டு சில தடங்கல்லாம் நடந்தது. இது வேற ஒரு சப்ஜெக்ட்ட நாம வேணா தனியா இன்னொரு முறை பேசிக்குவோம். இதையெல்லாம் செய்ய வைத்தவர் சுபவி. அப்ப சுபவியுடைய பதட்டம் என்னன்னா, இந்த விவகாரத்துல நம்ம சிக்கக்கூடாது, மாட்டக்கூடாது. நம்மளுடைய இமேஜ் எல்லாம் மாறிடும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழச்சி போட்டிருக்க சென்னையில இருக்கிற பொதுநல வழக்க முன்னெடுக்க வரக்கூடாது. 2வது
தமிழச்சி பொது ஊடகங்கள்ல என்ன பேசினாலும் யாரும் எந்த பதிலும் கொடுக்க கூடாதுன்ற முடிவுக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் 5 வருடமாக நம்ம சுபவிய குறித்து பேசிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். உங்க சேனல்ல கூட நான் ஏற்கனவே பேட்டிகள் கூட குடுத்திருக்கேன். 2028ல வந்திருக்கும்போது குடுத்திருக்கேன். அதையெல்லாம் பரவலாக வெளியில பேசும்பொழுது, ஒரு கட்டத்துல என்ன விமர்சனம் பண்ணிட்டு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. எங்கடா போய் மாட்டிக்க போறோம்? அப்புறம் மாப்பா மணியமுதன் இவரெல்லாம் அப்ப வந்து திராவிடர் விடுதலை கழகத்துல இருந்தாங்க. இவரு கருஞ்சட்டை படைன்ற இதுல உக்காந்துக்கிட்டு என்ன வந்து சைக்கோ தமிழச்சின்னு தான் சொல்லுவாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டை சார்ந்த பெரியாரிஸ்டுகள், அதுவும் இளைய இளைய தலைமுறை பெரியாரிஸ்டுகள் எப்படி தயார்படுத்தப்பட்டிருக்காங்க? பொறுக்கிகள் மாரி தயாராகி சமூக ஊடகங்களில் நீங்கள் சேற்றை வாரி வீசுவதற்கு, உங்களுக்கு எதுக்கு பெரியார் இயக்கம்? எதுக்காக கருஞ்சட்டை? எதற்காக பெரியாரிய பெண் விடுதலை கருத்துக்கள்? அப்படின்ற ஒரு கேள்விய வந்து நான் முன்வைக்கிறேன். அப்போ ஒரு கேள்வியை முன்வைத்து நான் பேசும்பொழுது, என்னை வந்து கிழவின்னு சொல்லி ஆபாசமாக இழிவுபடுத்துற மாரி பேசுறதெல்லாம் வந்து ம மணியமுதன் முன்னெடுத்தார். இப்போ நான் கேள்வி என்றால், சுபவி, கொளத்திருமணி போன்றவர்கள்லாம் என்னை விட 20, 30 வயது முதியவர்களாச்சு. அவர்கள்லாம் நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? 2வது பெரியாரு கிழவனா 95 வருடம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவரு சாகறதுக்கு 15 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் களப்பணியில ஈடுபட்டுட்டு இருக்காரு. இங்க ஒரு சமுதாய ரீதியாக பெண்கள் அரசியல் ரீதியாக கேள்விகளை வைப்பதும், அல்லது அரசியல் களத்துல செயல்படுவதும், இதற்கு வயது வரம்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அப்ப இவர்களுடைய வார்த்தைகள் ஆணாதிக்க சிந்தனையோட ஒரு எள்ளலும் துள்ளலுமாக அவருடைய உடல் மொழிகள்லாம் இருந்தது. இதுல வந்து பல வ வகையான ஊடுருவுகள் எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணும் பொழுது, இவர்கள் பேசியதெல்லாம் இப்ப 5 வருடங்களுக்கு பிறகும் நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் பொழுது, இவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லாம இருக்கு. அப்ப சமூக ஊடகங்கள் நடந்த இந்த நிகழ்வுகள்லாம் சுபவி போன்றவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு பேட்டி குடுக்கணும்னு வந்து நிக்கும் பொழுது, கேள்விகள் வருது. அப்புறம் பிரான்ஸ் தமிழச்சி என்பவர் உங்க மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னும் பொழுது, என்னால் பிரான்ஸ் தமிழச்சி பாதிக்கப்பட்டாரா? என்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் குடுக்கட்டும், கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன் அப்படின்றேன். இது வந்து ஒரு கருஞ்சட்டை அணிந்த ஒரு பெரியாரிய பெண் விடுதலை கருத்துக்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் செய்கிற செயலா? அப்படின்னாக்கா உனக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பெண்கள் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை வந்து பொது ஊடகங்களை முன்வைக்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும்? நீ வந்து உனக்கான ஒரு அரசியல் இந்த விஷயத்தை நீங்க கவனிக்க கூடாது. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான அரசியல் தான் இப்ப சீமான் விவகாரத்தை நீங்க அணுகுகிறீங்கன்றதுக்கும் நான் பேச வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இவர்களை விட இன்னும் நாங்க மேம்பட்ட இடத்துல யுனெஸ்கோ பெண்கள் அமைப்புல செயல்படுறோம் நாங்க. இவர்களை விட இடதுசாரிய பெண்ணிய சிந்தனை கூறுகளை வந்து உள்ளடங்கியவர்கள். இவர்கள் வந்து பெரியாரியல் பெண் விடுதலை சிந்தனையோட நின்னவர்கள். குறுகிய வட்டத்துல, குறுகிய எண்ணத்துல தான் சிந்திப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இடதுசாரிய பெண்ணியம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வச்சீங்கன்னாக்கா, மார்க்சிய பெண்ணியம், கம்யூனிசம் சார்ந்த பெண்ணியம் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, பாலியல் சுரண்டல் போன்ற வார்த்தைகளா யூஸ் பண்ணியிருப்பார். ஆனா, அதர்ம மனோஜ் கிட்ட பேட்டியில மணி அமுதன் சொல்லும்போது, தமிழச்சிய மேல பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகள் கையெப்பி பாலியல் சுரண்டல் அப்படின்னு ஒரு இது செய்கை எப்படி செஞ்சு காட்டுவார். அது சுரண்டலாம். பாலியல் சுரண்டலுக்குள்ள கேலியாக மாத்துறாரு. அந்த அளவுக்கு தான் பெரியாரிஸ்டுகளுடைய பெண்ணிய புரிதல் இருக்கு. அவர்களோட பேச்சுகள் குறித்து தான் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி ஒழிப்புக்கோ அல்லது பெண் விடுதலைக்கோ தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் சரியா போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. இல்ல நீங்க பெரியாருடைய இயக்கங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் மிக சரியாக போயிட்டு இருக்கு. மிக சரியான செயல்பாடுகள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, போகட்டும். அப்படித்தான் போகணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா, சில குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, அந்த குற்றச்சாட்டுகளை இந்த பெரியார் இயக்கங்கள் எப்படி அணுகுகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பெரியார் சரவணன் தன் பேர்லயே பெரியார்ன்னு தான் வச்சுட்டு இருக்கான். திராவிட கழகத்துல இருக்கும் பொழுது அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு காரணம். அப்புறம் 2வது வந்து அடித்தடி வேலைகள், இந்த ரவுடிசம் மாதிரியான வேலைகள்லாம் அவர் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு கும்பல் திராவிட கழகத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு, வீரமணி முற்றாக அவர்களை வந்து திராவிட கழகத்துல இருந்து அப்புறப்படுத்துறாரு. அப்புறப்படுத்தும்போது பெரியார் சரவணன் மேல இந்த குற்றச்சாட்டுகள் பெண்கள் விஷயத்துல அவன் ரொம்ப மோசமா அணுகுறான்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்ப வெளியேறாங்க. அப்ப சரியான அணுகுமுறை. திராவிட கழகம் இந்த விவகாரத்துல சரியா செயல்பட்டிருக்கு.
அப்ப வெளியேறிய பெரியார் சரவணன் அவன் வந்து 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். கள்ளச்சாராய வியாபாரியாக இருந்தான். அப்ப அந்த நபருக்கு வந்து இந்த படிப்பையும் தன்னுடைய தொழிலையும் வைத்துக்கொண்டு அடியாள் வேலை செய்யற நபர். அப்ப வந்து அரசியல் ரீதியான அங்கீகாரம் கிடைத்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சு அவர் வந்து ஒரு சாதி கட்சியில வந்து தன்னை இணைச்சிக் கொள்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கட்சியில போய் சேர்ந்து வேல்முருகன் இது மாநில ஒருங்கிணைப்பா மாநில அளவுல அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்ப வந்து என்ன பண்றாருன்னா அதன் ஊடாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதன் ஊடாகவும் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த காலகட்டங்கள்ல வந்து அனைத்து இயக்கங்கள், சிறு இயக்கங்கள் எல்லாரையும் இணைத்து ஒரு முன்னெடுக்கிறதுக்கு அந்த ஒரு நபர் அந்த பெயரை வந்து யூஸ் பண்ணிக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநிலத்துக்கு அளவுல ஒரு செயல்படுற நபர்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து யூஸ் பண்றாரு. அடுத்தது பெரியார் இயக்கங்கள் நடத்துற கூட்டத்துக்கு எல்லாம் போகிறாரு. போகும் பொழுது பலத்துர்மணிக்கு தெளிவா தெரியும். என்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அவன் வந்து மோசமான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு. இந்த விஷயம் தோழர் ராமகிருஷ்ணனுக்கும் தெரியும். தாப்பேத்திக்க தலைவர் தோழர் ராமகிருஷ்ணனுக்கும் தெரியும். அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் தெரிந்திருந்து இவர்கள் மேடையில வந்து பேசும் போதெல்லாம் அனுமதிக்கிறார். அப்ப வந்து இவர்கள் தெளிவா செயல்பட்டிருக்கணும். அதாவது நான் லூலு விவகாரம் பேசுவதற்கு முன்பாக பெரியார் சரவணன் ஒரு மோசமான நபர்ன்னும் பொழுது, உதாரணத்துக்கு பெரியார் சரவணன் ஒரு புத்தகம் வெளியிடுறான். புத்தகம் வெளியிடும் போது அதுக்கு முன்னுரை வந்து குளத்துமணி எழுதி கொடுக்கிறார். அப்ப வந்து மணி அமுதன் எம்எல்ஏ ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பெரியார் சரவணன் திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்தவர் இல்ல. நீங்க ஏன் போய் அவர்கிட்ட போய் முறையிடுறீங்க? நீங்க வந்து பெரியார் சரவணன் நீங்க வந்து வேல்முருகன் கிட்ட தான் போய் முறையிட்டு இருக்கணும்னு. இப்ப அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது பெரியார் சரவணன் இதை பொறுக்கி தன்னுடைய பெரியாருடைய முகமூடி அணிந்து கொண்டு பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்துவதற்கு லூலு குழுவை உருவாக்கி பயன்படுத்தியிருக்கான். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல லூலு விவகாரம் சார்ந்து ஒரு வழக்கு போகுது. அந்த குழுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு தொடர்புல வந்து A1 குற்றவாளி லூலு, A2 குற்றவாளி பவானி, A3 குற்றவாளி அம்பிகா. 3 பேரும் பெண்கள். A4 வந்து ஒரு ஆண், A5 வந்து A4 உடைய அண்ணன். இந்த 2 பேரை விட்டுரும். மீதி 3 பேரும் பெண்கள். அந்த 3 பேரையும் பாலியல் தொடர்புல பெரியார் சரவணன் வச்சிருந்தானாக்கா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 300 பேர் இருந்த ஒரு குழுல இன்னும் எத்தனை பெண்கள் அவன் வந்து பாலியலுக்கு பயன்படுத்தியிருப்பான். அப்போ பாலியலுக்கு பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு ஒரு பெண்கள் குழுவை உருவாக்கி அதன் ஊடாக பெரியார் பேசிய கம்யூன் வாழ்க்கை முறையை உருவாக்கணும் என்ற திட்டமிடுதலோட அந்த குழு பயணிச்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு குழு பயணிக்கிறது இந்த நோக்கத்துக்காக தான் செயல்படுதுன்றது சுந்தரவல்லிக்கும் தெரியும். அப்ப இவ்வளவு பெரிய சீர்கேடு நடக்குது, இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது. எல்லாருக்குமே பெரியார் சரவணனோட இணக்கி தங்களுடைய பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம். ஆனால் அரசியலாக இது பார்க்கும்போது சரியானதான்றது வந்து பொதுத்தளத்துக்கு ஒரு விவாதத்தை உருவாக்கும் போது ஒரு பெண்ணிய பார்வையில் இந்த பெண்களை தாண்டி நாங்க வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல வந்து பெரியார் சரவணன் இருக்கா. நீ திருமணமான ஒரு நபர், உனக்கு பாலியல் தேவைகள் இருக்குது. அந்த பாலியல் தேவைகளுக்காக லூலு குழுவுல இருக்கிற பெண்களையும் அரசியல் ரீதியாக செயல்பாட்டுல இருக்கிற சமூக செயல்பாட்டில் சுந்தரவல்லி போன்ற பெண்கள் ஒரு பாலியல் தேவைக்கு தேவைப்படுதுனாக்கா நீ எப்படி ஒரு பெரியாரிஸ்டாக இருக்க முடியும்? அதே மாதிரி சுபவியை எடுத்துப்போம். சுபவி வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை உருவாக்குன ஆரம்ப கட்டத்துல அலுவலகம் வச்சதுல இருந்து ஒரு பெண்ணை அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாளரா நியமிக்கிறாரு. அவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க. அங்க இருந்து நிறைய செயல்பாடுலாம் வருது. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாலியல் தொடர்பு வருது. அதுக்கு பிறகு அவர் கலைஞர் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராக இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு பதவி. அப்ப இவர் வந்து அவர் லெவலுக்கு அவரு பாலியல் தேவைக்கு பூர்த்தி செய்த பெண்ணுக்கு ஒரு சில சலுகைகள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு இப்படி. இதையெல்லாம் யாருக்குமே தெரியாதா? இதையெல்லாம் தெரியுது. இதெல்லாம் இயக்கம் சார்ந்து இயங்குபவர்களுக்கு ஓவியா, குலத்திருமணி எல்லாருக்குமே தெரியுது. அப்ப அதையெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னாக்கா அது தனிநபர் சுதந்திரம் சொல்றேன். தனிநபர் சுதந்திரம் அது தனிப்பட்ட அவங்க இதுக்கெல்லாம் நம்ம தலையிட முடியாதுன்ற. அப்ப இந்த காலகட்டத்துல சுபவியுடைய நிலைப்பாடு வந்து மாறுது. சுபவி என்ன சொல்றாருன்னா, காதல் என்ன நல்ல காதல், கள்ளக்காதல், திருமணம் கடந்த உறவு என்று கூறுங்கள் அப்படின்றார். ஏன்னா இவர் வந்து திருமணம் கடந்த உறவுல இருக்காரு. அதே மாதிரி டான் அசோக்
திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்போ உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நபர். உதயநிதி திரைப்படம் வருதுன்னா அந்த வசனகர்த்தாவை இவர்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாரு. 2வது அவர் ஒரு விளம்பர கம்பெனி உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க மனைவி மேல. அதுல வந்து அரசு தரப்புல இருந்து இவங்க சலுகை சார்பா சில இதெல்லாம் ஒரு பணம் சம்பாதிக்கிற போக்கு அதுல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த டான் அசோக் என்பவர் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவரு வந்து சென்னையில இந்த சினிமா துறையில இந்த வகையில நான் ஈடுபட்டிருக்கேன். அதனால வந்து அடிக்கடி வர முடியாது. சனி, ஞாயிறு விடுமுறை தினங்கள்ல வரேன்னு சொல்லிட்டு, இங்க வந்து கூட பாலியல் தொடர்புல இருக்காரு. அது வந்து அவங்களுக்கு திருமணம் கடந்த உறவு. சரி. இப்ப திருமணம் கடந்த உறவ பெரியார் இயக்கங்கள் ஆதரிக்குதா? அப்படின்னாக்கா, அதுல நம்ம தலையிடுற அதிகாரம் இல்லன்னு சொல்றேன். என்னன்னா, சட்டத்துக்கும் திருமணம் கடந்த உறவு வந்து தண்டனைக்கு உட்படுத்துற அதிகாரம் கிடையாது. ஒரு காலகட்டத்துல இருந்தது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, கணவனுக்கு தெரியாம மனைவி வேறு ஒரு நபர் கூட ஒரு பாலியல் தொடர்பு ஏற்பட்டீங்கன்னாக்கா, அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடையாது. அந்த பாலியல் தொடர்புக்கு வந்து ஆணுக்கு வந்து 5 வருடம் வரை சிறை தண்டனை. அப்போதுதான் வந்து அந்த சட்ட திட்டங்கள்லாம் மாற்ற சொல்லி முற்படும் பொழுது 1971லயும் 2003ல 2 முறை இந்தியாவுல வந்து அந்த சட்டத்தை வந்து திருத்தம் செய்யணுன்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு, அப்புறம் ஒரு கட்டத்துல அது தடுத்து அது முயற்சி அதுக்கான சட்ட திருத்தம் எடுக்கப்படல. என்ன ஒரு சட்ட திருத்தம் வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னாக்கா, 1971கள்ல இந்த சட்டத்தில் வந்து ஏன் வந்து திருமணம் கடந்த உறவுக்கு போற ஆணுக்கு அந்த ஒரு வர ஆணுக்கு வந்து 5 வருட தண்டனை வருது. ஏன் வந்து பெண்ணுக்கு அந்த தண்டனை இல்ல? அதால அந்த தண்டனை பெண்ணுக்கு குடுக்கணும். அப்படின்னு ஒரு சட்டத்த வந்து மாத்த சொல்லி அழுத்தம் வருது. அப்ப இந்த அழுத்தத்த வந்து அத ஜனநாயக நாட்டுல எப்படி செயல்படுத்து தெரியல. 2வது இன்னொரு ஆணுக்கு மட்டும் ஏன் தண்டனை குடுக்கணும்ன்றத ஒரு விவாத பொருளாவே இருக்கு. அந்த சட்ட சீர்திருத்த பிரிவுகள்ல அது எப்போதும் விவாதமா இருக்கு. ஆனா 2000 ஐரோப்பாவுல இருந்து ஒரு நபர் வந்து உச்சநீதிமன்றத்துல புகார் குடுத்து இந்த சட்ட திருத்தத்துக்கு இது மீது சட்ட சீர்திருத்தம் எடுத்துட்டு வரணும். இது வந்து ரொம்ப மோசமான அணுகையா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. அப்பொழுதுதான் வந்து 1971 1971ல ஜனவரி மாசம் 26, 27 அல்லது 28 இந்த 3 தேதிகள்ல சேலம் மாவட்டத்துல பெரியார் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு ஏற்பாடு பண்ணி அதுல வந்து இந்த நிறைய தீர்மானம் எட்டு வரும் பொழுது அதுல ஒரு தீர்மானமாக பெண்கள் மீது தண்டனைக்கு உட்படுத்துகிற இந்த சட்டப்பிரிவு எட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றார். அப்போ இதையெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்தது 2018ல வந்து உச்ச நீதிமன்றம் பெரியார் பேசிய தீர்மானத்துக்கு ஏற்றபடி இங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. சட்ட ரீதியாக சட்ட சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கு 2018ல. இப்ப வந்து ஒரு பெண்கள் விஷயத்தை எப்படி அணுகணும் பொழுது இது திருமணம் கடந்த உறவினும் பொழுது பெரியார் சொன்ன இந்த வார்த்தையை புடிச்சு வச்சுக்கிட்டு இந்த பெரியாரிஸ்டுகள் நமக்குள்ள அவங்க அவரு விருப்பம் அது அவர் போறாருன்னா அது அவர் விருப்பம் சார்ந்த எல்லையோட வந்து ஏன் நிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க தனி மனித சுதந்திரம் நினைச்சுட்டு அந்த எல்லையோட நின்னுடுறாங்க. ஆனா இவர்களுக்கு தெரிய மாட்டுது. அப்படி செல்கிற நபர்களை வந்து பாதிப்புக்கு அதிகமா உள்ளாகிறவங்க பெண்கள் தான். அது லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் அல்லது திருமணம் கடந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். அதுல வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில பெரும் பாதிப்புக்கும் உள்ளாகிறவர் பெண்களாக இருக்காங்க. ஏன்னா இந்த சமூகம் வந்து ஆணாதிக்க சமூகமா இருக்கு. ஒரு பாலியல் தேவை தீர்த்த பிறகு அந்த பெண்ணை வந்து அந்த ஆண் எப்படி அணுகுகிறாங்க என்ற ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா? இத சொல்றதுக்காக பெண்களும் அந்த ஆண்கள் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ திராவிட இயக்க தமிழர் பேரவை துணைத் தலைவரா இருக்கிற கிட்ட அந்த நிலைப்பாடு இருக்கு. லூலு கிட்ட அந்த நிலைப்பாடு இருக்கு. மனித பெண்கள் அமைப்பு தலைவி ஒருங்கிணைப்பாளர் கிட்ட அந்த நிலைப்பாடு இருக்கு. இவர்கள் எல்லாம் தன்னுடைய பாலியல் தேவையை தீர்த்து கொண்டு இந்த பாலியல் தேவை பூர்த்தி செய்து கொள்வதன் மூலியமாக தங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் இது என் உடல் சார்ந்தது அப்படின்னு பேசுற நபர். இதையெல்லாம் அவங்க துணிந்து வெளியே வந்து பேச வரமாட்டாங்க. இது ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப ஏன் அம்பலப்படுத்த முற்படுறேன்னா உள்ளுக்குள்ளவே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இந்த நடத்தைகள் இயக்க சீர்கேடா போய் கருத்தியல் குளறுபடியா மாறி நிக்குது.
அப்ப கருத்தியல் குளறுபடியாக மாறி நிற்கும் பொழுது என்னை போன்ற பெரியாரியவாதிகள் நாங்க வந்து அதை முன்னிறுத்தி கேட்க வேண்டிய நிர்பந்தத்துல வந்து நிக்கிறோம். அதனுடைய தொடக்க புள்ளியாக வந்து லூலு விவகாரம் இருக்கு. இந்த லூலு விவகாரத்தை தொடரும்பொழுது அது திருமா, எவிடன்ஸ் கதிர், சுபவி, சுந்தரவல்லி அப்படின்னு ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்ப கௌசல்யா சக்தி விவகாரத்தை எடுத்துங்க. என்ன நடந்தது? சக்திக்கு வந்து அந்த சக்தி என்பவர் பல பெண்கள் கிட்ட பாலியல் ரீதியாக அவங்களுடைய பாலியல் தேவையை தீர்த்து கொண்டு அவர்களிடம் அநாகரிகமாக பேசுவது அல்லது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பாலியல் விவகாரம், சக்தி பாலியல் விவகாரம் சார்ந்து சில குற்றச்சாட்டுகள் வருது. அதே டைம்ல கௌசல்யா எனக்கு வந்து சக்தியைத்தான் நான் திருமணம் செய்துப்பேன், நம்ம அதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா சக்தியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கௌசல்யா கிட்ட வந்து முறையிட்டாங்க. அதுல ஒரு பெண் வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து திருநங்கை தன்னுடைய பாலியல் தேவைக்கு சக்தி பயன்படுத்தியிருக்கான். அப்போ இந்த விவாதம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து குளத்துக்கு வர அவரு சப்போர்ட்டுக்கு தியாகு அழைச்சுக்கிறார். தியாகு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல கவிஞர் தாமரையுடைய கணவராய் இருக்காங்க. அந்த காலகட்டத்துல அவர் ஒரு திருமணம் கடந்த உறவு என்ற ஒரு பெண் கூட தொடர்புல இருந்து அவர் நடத்திய தமிழ் பள்ளியில அவங்க ஆசிரியர் பள்ளி வேலை கொடுத்து இவரும் அடிக்கடி அங்க போய் தங்கிக்கிறார். அந்த பள்ளி நடத்துவதற்கான பணங்கள்லாம் கொடுத்து உதவி செஞ்சு அவங்க ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கணவருடைய சமூக செயல்பாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவியா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் போய் ஜாலியா போய் நீங்க உங்க தமிழ்நாட்டு பாஷையில சொன்னாக்கா ஜல்சா பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உங்களுடைய கருத்தியல் இருக்கு இல்லையா? தோழர் தியாகுன்னு சொல்றவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருக்காரு. அவர் பேசிய தமிழ் தேசியம், அவருக்கான ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் ஏதோ ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல வந்து தன்னுடைய கருத்தியல் இருந்து விலகுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இல்ல நீங்க இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க, நிறைய தலைவர்களை குறிப்பிட்டீங்க, நிறைய பேரை குறிப்பிடுறீங்க. அதுல வந்து திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிடுறீங்க. அதை தாண்டி பணம் பெறுவதற்காகவோ அல்லது வந்து அரசியல் ரீதியாக மேல வர்றதுக்கோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இந்த மாதிரியான செயல்களையும் ஈடுபடுறாங்களான்னு கேட்குறேன். இவர்கள் சலுகைகள் பெண்களுக்கு கொடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா இவர்கள் இந்த ஆண்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாலியல் தேவை இருக்கு இல்லையா? அப்ப அந்த பாலியல் தேவையில பொது வாழ்க்கையில வர பெண்கள் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாகவோ அமைப்பு ரீதியாகவோ இயங்குற பெண்கள் கிட்ட அத ஒரு முற்போக்கு பேசிக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தாலும் சரி, பெரியாரியவாதியாக இருந்தாலும் சரி, அது செயல்படுத்த முற்படுவது ரொம்ப கொள்கைக்கு எதிரானது. ஒரு அடிப்படை மனிதனாக இருந்து பார்க்கும்போது தனி ஒழுக்கம் ரொம்ப பெரியார் வலியுறுத்தினார் இல்லையா? அந்த ஒழுக்கத்துக்கு எதிரானது. ஆனால் இவர்கள் வந்து சொகுசுவாசியாக மாற்றப்பட்டிருக்காரு. இந்த சொகுசுவாசிகளுக்கு பெரியார் தேவைப்படுறார். இந்த பெண்களை வந்து மயக்குவதற்கு பெரியார் முகமூடி அணிஞ்சுக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ எவிடன்ஸ் கதின்ற ஒரு நபர் எடுத்துப்போம். அவர் வந்து ஆன்லைன்ல ஒரு பெண் கிட்ட வந்து காதல சொல்றாரு. இந்த கிட்டத்தட்ட டானோ ஷோக்கு விவகாரம். அவரை வந்து டானோ ஷோக்கு ஆன்லைன் மூலியமா தான் பிடிச்சாரு. இப்ப அவரு கூட மனைவிக்கு தெரியாம கிட்டத்தட்ட 6 வருஷம் பாலியல் தொடர்புல இருந்தார். நான் 2020ல பேசும்போது தான் அந்த விவகாரம் தெரியுது. அவங்க மனைவிக்குலாம் விஷயம் தெரியுது. அப்புறம் 2023ல தான் விவாகரத்து பெற்று இப்ப திருமணம் செய்து இவங்களோட வந்துட்டாங்க. ஆனா பாதிக்கப்படுற இடத்துல யாரு இருக்கா? இப்ப அந்த மனைவிக்கு வாழ்க்கை எப்படி? அது அவங்களுக்கு பொருட்டு கிடையாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணையும் ஆன்லைன்ல தான் தேர்ந்தெடுத்து காதல் திருமணம் முடிச்சாரு டானோ ஷோ. அப்ப காதல் என்பது என்ன? அப்ப திருமணம் என்பது என்ன? அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தெரியுது அவங்க ஏற்கனவே திருமணம் ஆனாலும் தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு இன்னொரு பெண் வந்து அடுத்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து பறிக்கிறாங்க இல்லையா? அது மேலதான விமர்சனம். அப்ப எல்லா இந்த சமூகம் மீதான நான் வந்து இப்ப பேரை சொல்லி பேசும்போது இத வன்மமா மாத்துறாங்க. இப்ப வந்து இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்குது. இதை எப்படி அணுகணும்? இதுக்கான நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய பார்வை எப்படின்னு நம்ம வந்து அதை பேச முற்பட்டா ஒரு கனத்த மௌனம் வந்து சமூக ஊடகங்கள்ல இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இந்த 2 வருடமா பாத்தீங்கன்னா நான் என்ன பேசினாலும் இதுக்கான பதிலை யாரும் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறேன்.
இது வந்து அரசியல் அவங்க அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியான போக்குகள் தான் நீங்க சொல்ற இந்த விவாதத்தை வந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது. அது பொருளாதார தேவைன்னா பொருளாதாரத்தை நோக்கி அந்த மனிதன் போவான். பாலியல் தேவைன்னா அதை நோக்கி தான் நகருவோம். இப்ப பாலியல் தேவை கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுலாம் நிறைய சிக்கிறாங்க இல்லையா? அண்ணா மீதும் அந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு பேசுறது. நான் முற்றும் துணிந்த முடிவனும் அல்ல, அவள் ஒன்றும் படித்தாண்டா பத்தினியும் அல்ல. இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குது? இப்ப சீமான கடுமையா விமர்சனம் பண்றீங்களே, நான் வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்றேன் நானு. என்னுடைய 19 வயதுல இந்தியாவுக்கு வந்து அந்த திராவிட கழகத்துல இருக்கிற எல்லா நூல்களையும் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப படிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 வருடத்திலேயே அனைத்தையும் நான் படிச்சு முடிச்சுட்டு அதுல குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் தெளிவா என்னுடைய செயல்பாட்டுல நான் இயங்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தெரியுது இவர்கள் வந்து அண்ணாவை என்னால சில விஷயங்களை ஏத்துக்க முடியல. அதுக்காக அண்ணாவை புறக்கணிக்க முடியாது. அரசியல் ரீதியா அவர் செஞ்ச சில விஷயங்கள், அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தபோது செஞ்ச நடைமுறைப்படுத்திய விஷயங்களை நம்ம புறக்கணிக்க முடியாது. ஆனால் நான் வந்து பெரியாரோட நின்ற ஒரு நபர். எனக்கு வந்து திமுக மீது எனக்கு விமர்சனம் இருக்கு. கருணாநிதி விமர்சனம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்ட்கள் பல கூறுகளாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலும் என்னை மாதிரி ஒரு சிறு குழு வந்து பெரியாரோட நிக்கிற நபர்களும் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து அண்ணாவை ஆதரிக்காத நபர்களாக இருப்பாங்க. நான் என்ன பேசணும் அதே மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்து அரசியல் அணுகுவாங்க. அப்படி அணுகுனாகத்தான் நம்ம சரியாக செயல்பட முடியும்னு நினைக்கிறேன். பெரியார் தான் அந்த தத்துவத்தை வந்து உருவாக்குனார். அந்த தத்துவத்தை கடத்துவதற்காக ஒரு வாழ்நாள் முழுவதும் பயணித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அது பெரியாரியலாக மாறி இருக்குது. இப்ப ஐரோப்பிய சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா லெனின் எடுத்துங்க. லெனின் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு போராட்ட வடிவமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அவர் மன்னராட்சி முறை வந்து உலகம் முழுவதும் ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வருவதற்கு காரணமாக இருக்கார். அவரு வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய முடிவுக்கு வரும்பொழுது அவர் மரணத்துக்கு பிறகு அதை லெனினிசம்னு சொல்றாங்க. கம்யூனிசத்துல பல வகை இருக்கு. ஸ்டாலினிசம், அதே மாதிரி மாவோ, மார்க்ஸ்ல கார்ல் மார்க்ஸ் இருக்காரு இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல வந்து பெரியார், அம்பேத்கரியம். அப்போ அந்த அம்பேத்கரியம் பெரியாரியத்தை வழி நடப்பவர்கள் அந்த தலைவருக்குரிய சிந்தனையில அதுக்கு உண்மையா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா, குளத்திருமணியாட்ட அம்பலப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தை தான். அவர் வந்து எவிடன்ஸ் கதிர் விவகாரத்தை எடுக்கும் பொழுது ஆன்லைனில் இப்படி ஒரு காதல சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த விவகாரத்தை உங்ககிட்ட பேசுறது அனைத்தும் இந்த விவகாரத்தெல்லாம் நான் குளத்திருமணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நேரடியா வாட்ஸ்அப்ல தொலைபேசி மூலியமாக பேசிட்டு இருக்கேன். அப்போ அவரு வந்து எவிடன்ஸ் கதிர்கிட்ட விசாரிச்சிருக்காரு. தமிழச்சி உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒத்துக்கினாரு. நான் வந்து காதலை தெரிவிக்கல. அந்த பெண் தான் வள்ளிதி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த பெண் தான் வந்து காதலை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன்னா எவிடன்ஸ் கதிர் ஓடிட்டாரு. Facebookஐ ஓட்டாரு. 1 மாசம் கிட்ட வரவே இல்லை. ஏன்னா அவர் அந்த பெண் கிட்ட மட்டும் இல்ல, வேற சில பெண்கள் கிட்டயும் வந்து பாலியல் தொடர்புல இருந்தார். அப்ப அவருக்கு என்னன்னா லூலு விவகாரத்துல தமிழ்ச்சி பேசிட்டு இருக்காங்களே, இப்ப நம்ம விவகாரத்தை பேசுறதுக்கிட்ட அவங்க கிட்ட ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்கான்ற ஒரு பதட்டம், பயம் வருது. ஏன்னா சாதி ஒழிப்புன்ற பேர்ல அவர் வந்து கட்டமைச்சு வச்சுக்கிற அந்த எவிடன்ஸ் என்ற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனத்துல வர வருமானங்களை ஒரு சிறு பகுதியை திராவிட கழகத்துக்கு கொடுக்கிறார். திராவிடர் விடுதலை கழகம் அதுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார். அப்ப வேற சில விஷயங்கள்லாம் அது செய்யறாரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு பெரியார் சரவணன் தான். அப்படியெல்லாம் இவ்வளவு மோசடி செஞ்ச நபர் குளத்திருமணி ஒரு கொஸ்டின் தமிழ் உங்க மேல இப்படி ஒரு பாலியல் விவகாரம் நீங்க ஆன்லைன்ல யார்கிட்ட பேசுனீங்கன்னு அந்த பெண் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. இல்ல அவங்க தான் வந்து என்கிட்ட இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அத வந்து மறுநாள் என்கிட்ட வந்து குளத்திருமணி சொல்றாரு. நான் வந்து விசாரிச்சதுக்கு எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. அவர் காதலை சொல்ல உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் கேட்டேன், எவிடன்ஸ் கதிருக்கு வந்து திருமணம் ஆகாம இருந்தாக்கா அவருடைய காதலை சொல்லலாம் அப்படின்ன பொழுது, ஒருவேளை அந்த பெண் வந்து ஒத்துக்கினாக்கா இவர் வந்து இந்த மனைவியை விட்டு விலகி அவர் அந்த பெண்ணு கூட வந்து வாழ்க்கையை தொடரலாம் இல்லையான்னு இது வந்து ரொம்ப பொறுக்கித்தனமான பேச்சு, ஆணாதிக்க வார்த்தைகளாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், அந்த பெண்ணும் திருமணமாகி 2 குழந்தை இருக்கு, இவருக்கும் திருமணமாகி குழந்தை இருக்கு. உங்க வார்த்தைகள்ல இவர் வந்து மனைவியை விட்டுட்டு வருவாங்கனாக்கா அந்த மனைவிகளை குறித்து நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அமைதியா இருந்தார் குளத்திருமணி. அவருடைய அறிக்கை 2020 ஆகஸ்ட் மாசம் வெளிவருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா குளத்திருமணி அந்த இதுல அறிக்கையில எழுதியிருப்பாரு.
நீங்கள் கூட எவிடன்ஸ் கதிர்ன்ற பேரை சொல்ல ஒரு சமூக செயல்பாட்டை அவரை குறித்து நீங்க ஒரு இப்படி குற்றச்சாட்டு வச்சீங்க. அது அதுக்கு நான் கேட்டதுக்கு நீங்க நீங்க என்ன கூட ஆளாதிக்கவாதின்னு சொன்னீங்கன்னா, அந்த அறிக்கையிலே வந்து கொளத்தூர்மணி எழுதியிருப்பார். அப்ப நீங்க இவ்வளவு வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் பொழுது சக்திக்கு வந்து அந்த ஒரு கர்ப்பம் வந்து நீக்கம் செய்த அந்த பெண்ணுக்கு வந்து 3,00,000 இழப்பீடு குடுன்னு சொல்றது, இவங்க திருநங்கை உடைய பாலியல் ரீதியாக உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க 6 மாசம் பறையடிக்க கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் இந்த இந்த மாரி தண்டனைலாம் குடுக்குற நீங்க, இப்ப சீமான் உங்ககிட்ட விஜயலட்சுமி விவகாரத்துக்கு வருவோம். நீங்க சீமானு கிட்ட என்ன விஜயலட்சுமிக்கு ஒரு 3,00,000 நஷ்ட ஈடு குடுத்துருப்பா. சரி இந்த பொண்ணு ஒரு முறை கரு நீக்கம் பண்ணதுக்கு நீங்க 3,00,000. அவங்க 7 முறை கரு நீக்கம் பண்ணதாக அதுக்கான கணக்கீடு பண்ணி நீங்க பணம் குடுப்பீங்களா? அல்லது நீங்க வந்து சீமான் கிட்ட இனிமேட்டு ஒரு 6 மாசத்துக்கு மைக்க புடிச்சு மேடையில பேசக்கூடாதுன்னு சொல்லிங்களா? அப்ப இதையெல்லாம் பெரியாரிஸ்டுகள் நான் வந்து கொளத்தூர்மணி இந்த லூலு விவகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி தான் இந்த கௌசல்யா விவகாரம் வந்தது. அந்த டைம்ல நான் மட்டும் தான் விமர்சனம் பண்ணேன். இது என்ன கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் நான் கொளத்தூர்மணி கூட நல்லா பழகிட்டு இருந்த காலகட்டம் அது. Facebookல பதிவு செஞ்சுட்டு எழுதின பதிவ அவருக்கும் அனுப்பி மெயில்ல வந்து அனுப்புனேன். "தோழர் உங்களுடைய நடவடிக்கை மீது எனக்கு விமர்சனம் மீது இதுக்கு ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒரு பெரியார் இயக்க செயல்பாடா இது? பெரியார் இயக்க தலைவரின் செயல்பாடு இப்படியா இருக்கும்?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப இந்த கேள்வி கேட்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை வந்து கொள்கை, கருத்தியல் அடிப்படையில ஃபர்ஸ்ட் வருது. 3வது அதுக்கான துணிவு இருக்கணும். அந்த துணிவு இருக்குதா? அந்த துணிவு யார்? ஒரு ஆண்கிட்டயும் வெளிப்படணும், ஒரு பெண்கிட்டயும் அது வெளிப்படணும். பெரியார் எதிர்பார்த்த அரசியல் இதுதான். பெரியார் பேசிய பெண் விடுதலை என்பது இதுதான்.